மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு அதிச்சாரம் என்பது மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் தருகிறது. இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் 1-10 கூடியவர் என்பதால் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி அந்த தொழிலில் நீங்கள் தான் டாப்பராக இருப்பீங்க. நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. புதிய வீடு, புதிய வாகனம், புதிய வண்டி, இதெல்லாம் வக்கர சனி கன்வெர்ட் மங்கள சனி, இனிமேல் நம்ம பிரிண்டவன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. 3ஆம் இடமாகப்பட்ட முயற்சி, 7ஆம் இடமாகப்பட்ட தாம்பத்தியம் திருமண வாழ்க்கை, 10ஆம் இடமாகப்பட்ட வெகு பிரபல யோகம் போன்றவற்றை பார்த்துடுறாரு. சூரிய பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது வியாதிக்கடன் கஷ்டமெல்லாம் தீர்கிறது. அதே நேரத்தில் இந்த குரு பகவான் தொடர்ந்து 4-7 சுக்கிர பகவான், இது புத பகவான் 8இல் மறைந்து விடுகிறார். பாதகாதிபதி மறைந்து விட்டார். சந்தோஷம். ஒரு வீர சபதம் அசோக், அந்த மாதிரி சத்தியம் உனக்கு முன்னாடி நான் வாங்கி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியான சத்தியம் அது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி அது ஏதாவது ஒரு வழக்கு, பழைய தீர்ந்து போன வழக்கெல்லாம் இப்போ எந்திரிச்சு நடமாடி வரும். 5ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவானுடைய அருளாலே சகல விதமான சௌக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது. 5ஆம் இடத்துல புத்திரகாரகனே உச்சமிடும் போது மீனராசிக்காரர்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க, குழந்தை பிறந்துடும். உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஊரெல்லாம் ஒரே பேச்சு. என்ன பேச்சு? குரு அதிச்சார பெயர்ச்சி. அதிச்சார பெயர்ச்சியால் வருகின்ற பலன்கள் என்ன? அதிச்சார குரு பெயர்ச்சி தருகின்ற பலன்கள் என்ன? இது தான் இன்றைக்கி ஹாட் நியூஸ். குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு செல்கிறார், அங்கு உச்சமடைகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் தருகின்ற நற்பலன்கள் என்ன? உச்சம் பெற்ற குரு பகவான், பொதுவாகவே குரு உச்சம் என்றால் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அந்த நல்ல விஷயங்களில் இந்த வருடம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச சந்திரனுடைய வீட்டில் உச்சமடைகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி நடக்கும். காரணம், 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் அது கடகத்துக்கு வருவார், அப்போ தான் அவர் உச்சமாவார். சாதாரணமாக குரு பார்த்தாலே கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குரு உச்சம் பெற்ற குருவாக பார்க்கிறார். ஆகையினால நிறைய ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வேலைகளை தரப்போகிறார். நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறார். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் கடனை தீர்த்து குபேர சம்பத்துகளை அள்ளி அள்ளி தரப்போகிறார். அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் இதனால் சிறப்படைய போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ராசி ரீதியாக பார்த்து விடலாம். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு அதிச்சாரம் என்பது மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் தருகிறது. குரு அதிச்சார பலன்களில் பிரதானமான விஷயமாக கருதப்படுவது என்னவென்றால் 1-10 குரு பகவான் உங்களுக்கு எங்கே வராரு? 1-10 5ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். 5ஆம் இடம் என்பது என்ன? யோகஸ்தானம். 5ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம். 5ஆம் இடம் என்பது உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் 1-10 என்பதால் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி அந்த தொழிலில் நீங்கள் தான் டாப்பராக இருப்பீங்க. நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. உங்களை அடித்து ஆள் கிடையாது. 1-10 உச்சம். அட் த சேம் டைம் இந்த 10 உச்சம் என்பதை போலவே சரியா அடுத்த ஒரு நல்ல பெரிய விஷயம் என்ன நடக்கப் போகிறது என்றால், இந்த 10 இந்த குரு பகவான் உச்சத்தை போலவே 2வது நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் அவர் பார்க்குற 5ஆம் பார்வை, இது உங்களுடைய 9ஆம் இடம் பாக்யஸ்தானம். மீனராசிக்காரர்கள் வீடு வாங்க போகிறீங்க. புதிய வீடு, புதிய வாகனம், புதிய வண்டி, இதெல்லாம் ஏற்படும். புதிய வீடு வாசல் எல்லாம் ஏற்படும். 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். ராசியை குரு பகவான் பார்க்கிறார். ராசியை குரு பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரியாகிவிடும். ராசியில் இருக்கக்கூடிய சனியை, வக்கர சனியை குரு பகவான் பார்த்து மங்கள சனியாக மாற்றிடுறார். வக்கர சனி கன்வெர்ட் மங்கள சனி, இனிமேல் நம்ம பிரிண்டவன் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடுறார். அப்போ இந்த மங்கள சனி என்ன பண்ணுறார்? 3-7-10 பார்ப்பார். 3ஆம் இடமாகப்பட்ட முயற்சி, 7ஆம் இடமாகப்பட்ட தாம்பத்தியம் திருமண வாழ்க்கை, 10ஆம் இடமாகப்பட்ட வெகு பிரபல யோகம் போன்றவற்றை பார்த்துடுறார். அப்போ 3-7-10 பார்த்த குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே சகல விதமான யோகங்களும் கிடைக்கிறது. சனி பகவான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், இதெல்லாம் ஏற்படும். அதே நேரத்தில் இந்த குரு பகவான் வேறு என்னெல்லாம் பண்ணுறார்? அந்த இவரெல்லாம் என்ன பண்ணுறார்? 2வது விஷயமாக நாம் பார்க்கின்ற செவ்வாய் பகவான், அவர் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பெற்ற செவ்வாயை யார் பார்க்கிறார்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இவர் பார்த்து விடுகிறார். ஆட்சி பெற்ற செவ்வாயை குரு பகவான் பார்க்க குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. குருமங்கள யோகம் ஏற்படும் பொழுது என்ன ஆகும்னா, லேண்டு வாங்கிறது, வீடு வாங்கிறது போன்ற யோகங்கள் எல்லாம் வருகிறது. அரசு பணிகள் கிடைப்பது போன்றவை எல்லாம் கிடைக்கிறது. இந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கிறார். அட் த சேம் டைம் அங்கே இருக்கிற சூரியனை பார்க்கிறார். சூரிய பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது வியாதிக்கடன் கஷ்டமெல்லாம் தீர்கிறது. அதே நேரத்தில் இந்த குரு பகவான் தொடர்ந்து 4-7
சுக்கிர பகவான் இது புத பகவான் 8ல் மறைந்து விடுகிறார். பாதகாதிபதி மறைந்து விட்டார், சந்தோஷம். அவன் இருந்தால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம், அவன் மறைஞ்சால் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதே மாதிரி 3, 8 சுக்கிர பகவான் ஆட்சி, சந்தோஷம். ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் அவன் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. காரணம் என்னென்னா பாதகாதிபதியும் இவனும் சேர்ந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாங்கன்னு கூட ஒரு பொருள் இருக்குது. அப்போ சுத்த அசட்ஸ் வந்துடும். அசட்ஸ் சேரகின்ற நேரம். ஏன்னா குரு பகவான் இப்போது இவரை பார்த்துட்டு 5ஆம் இடத்தை பார்த்துட்டு தான் அங்கே போகிறாங்க. அதனால் ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது. சூரியனை குரு பார்க்குறாரே, அதே பெரிய விஷயமாச்சே. சூரியனை குரு பார்க்குறதுனால ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க. மீனராசிக்காரர்கள் சொந்த வீடு வாங்க போகிறீங்க. எழுதி வச்சுக்கோங்க, இந்த நவம்பர் 14க்குள்ளே நீங்கள் வீடு வாங்கிடுவீங்க. அது நடந்தே தீரும். ஏதோ ஒரு வீர சபதம், அசோக் அது மாதிரி சத்தியம், உனக்கு முன்னாடி நான் வாங்கி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியான சத்தியம், அதெல்லாத்தையும் நீங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த குரு இவருக்கு 12ஆம் இடத்து ராகு தான் பிரச்சனை. மீனராசிக்காரன் பழைய கேஸெல்லாம் வெளியே வரும். என்றைக்கோ இருந்த பழைய பிரச்சனைலாம் இப்போ வெளியே வரும். வெளியே அவர்கள் தருகின்ற ஒரு ப்ராப்ளம்லாம் இப்போ வருகின்ற இதாக இருக்கும். ஒன்று எய்தர் யூ என்கவுண்டர் ஆர் எய்தர் யூ செட்டில், ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்கு போங்க. என்ன கேட்டால் என்கவுண்டர் பண்ணுறது பெஸ்ட்டு. பழைய ப்ராப்ளம்ஸ் எது வந்தாலும் அது வராமல் பார்த்துக்கோங்க, அதுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி விட்ருங்க. அந்த மாதிரி பண்ணுங்கள். அது மட்டும்தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது ஏதாவது ஒரு வழக்கு, பழைய தீர்ந்து போன வழக்கெல்லாம் இப்போ எந்திரிச்சு நடமாடி வரும். 5ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவானுடைய அருளாலே சகல விதமான சௌக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி இந்த 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். இதெல்லாம் இந்த நேரத்தில் மீனராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. மீனராசிக்காரர்களுக்கு புத்திரஸ்தானம் 5ஆம் இடத்துல புத்திரகாரகனே உச்சமிடும்போது மீனராசிக்காரர்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க, குழந்தை பிறந்துடும். ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது சார், இப்போ 2வது குழந்தை கன்ஃபார்ம். இப்போ மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை கன்ஃபார்மாக பிறக்கும். ஆக மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பு. இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், என்றைக்குமே நண்பர்களே, குரு பயிற்சி சனி பயிற்சி இது ரெண்டுக்குமே இந்த உலகத்தில் டிமாண்ட் எப்பயுமே உண்டு. இந்த குரு பயிற்சிங்கிற ஒரு விஷயத்துக்கு டிமாண்ட் இல்லாத நாளே கிடையாது. காரணம் என்னவென்றால் வருடமே கிடையாது. காரணம் என்னவென்றால் இந்த குரு பகவான் உங்களுடைய என்ன சொல்வது, ஒரு பிரதான காரியமாக இருக்கிற ஒரு காரியத்தில் ஒரு கல்யாணம் ஆனால் கூட குரு பலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்தால் கூட குரு பார்வை இருக்கா, குரு பலன் வந்தாச்சா பாருங்கள். இந்த குரு ஒரு பிரதானமான இடத்தை பார்க்கிறார். மாதா பிதா குரு தெய்வம் என்று தான் அறியப்படுகிறார்கள். இந்த குருவுடைய பலம் இருந்தால்தான் எல்லா காரியங்களும் நடக்கும் என்பது இந்து மதம் தீவிரமாக நம்புகிறது. மற்றவர்களே எனக்கு தெரியாது. ஆனால் இந்த குரு பலம் அப்படின்னு நீங்கள் மற்ற மதங்களில் கூட நம்ம சொல்லலாம், எல்லா இடங்கள்லையும் சொல்லலாம். குருமார்களை மதித்தவர்கள், அப்போ இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நிறையா அவங்க குருமார்களை தான் வணங்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் கிறிஸ்டியானிட்டி போனாலும் அவர்களுடைய சீடர்கள், அவங்க இந்த குருமார்கள், அவங்களுடைய வாசகங்கள் தான் பெரிய வாசகங்களாக வணங்குறாங்க. நம்மளுடைய ராகவேந்திரர், ரமணர்னு ஆரம்பித்து இவங்க ஆச்சாரியர்கள் எல்லாம் இருக்காங்க, ராமானுஜர், இந்த மாதிரி குருவைத்தான் நம்ம நிறையா வணங்குகிறோம், கடவுளுக்கு ஈக்குவலாக வச்சுருக்கோம். அப்போ இந்த குரு பகவானுடைய பார்வை ஒருவர் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அது அறியப்பட்ட உண்மை. அவ்வகையில் இந்த வருட குரு பயிற்சிக்கு ஒரு தனி சிறப்புங்க. இது என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மிஞ்சி போனால் ஒரு மாதம் ஒரு 40 நாள் இருக்காங்க. மிஞ்சி போனால் ஒரு 2 மாதம். எப்படின்னா அக்டோபர் 8ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 14 வரைக்கும் வச்சுக்கோங்க. இது ஒரு கரெக்டாக ஒரு 38 நாள் 40 நாள் வச்சுக்கோங்க. இந்த 40 நாளில் என்னென்ன சிறப்புனா, முக்கியமான விஷயமே குரு சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுவது என்பது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. இது ஒரு பிரதானமான விஷயம். அடுத்து குரு பகவான் உங்களுடைய இதை பார்க்கிறார் பாருங்கள், என்னது 5ஆம் பார்வையாக ஃபஸ்ட்டு விருச்சிகத்தை தான் பார்ப்பார். விருச்சிகம் என்பது என்ன, உங்களுக்கு 5ஆம் இடமாக செவ்வாயுடைய வீடு. செவ்வாயுடைய வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. அடுத்ததாக இந்த குரு மகரத்தை பார்க்குறாரு, அங்கே ஒன்றும் இல்லை, மேலே இது மீனத்தை பார்க்குறார். மீனத்தில் சனி பகவான் இருக்கார். எப்படி இருக்கார், வக்கரம் பெற்று இருக்கார். இந்த வக்கரம் பெற்ற சனியால் நம்ம நிறைய பலன்கள் பார்த்தோம், சனி வக்கர பயிற்சி பலன்கள்லாம். அப்போ இந்த வக்கரம் பெற்ற சனியை உச்சம் பெற்ற குரு பார்த்து காம்பன்சேட் பண்ணுறார். காம்பன்சேட் பண்ணி அப்போது இந்த உச்சம் பெற்ற குரு, இந்த மங்கள சனி, இந்த 5ஆம் இடத்தை நான் சொன்ன பாருங்கள், 5ஆம் பார்வையாக மங்கள செவ்வாய், குருமங்கள யோகம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விஷயத்தை மாற்றப்போகிறது. நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சி நமக்கு என்ன விதமான பலன்களை திடீர்னு கொட்ட போதா பலன்களை அப்படின்னா, திடீர்னு பலன்களை கொட்ட போகாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார்.
புதிய வாசற்கதவுகளை வாய்ப்புகளை திறந்து விடுவார் இந்த குரு பகவான். நம்ம தான் உழைச்சி பழிச்சுக்கணும். குரு பார்த்ததாலேயே இப்போ பணம் கொட்டு நம்ம செய்யல. குரு பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை உங்களுக்கு உண்டாக்கி தருவார். முக்கியமாக வியாதி, கடன், கஷ்டம், சுபமங்கள ஓசை ஒரு வீட்டில் கேட்குதுன்னா அது குரு தாங்க. வீட்டில் ஒரு மேலச்சத்தம் கேட்குதுன்னா அது குரு இல்லாமல் நடக்காது. அந்த குரு பகவான் இந்த அதிச்சாரமாக வருகிறார். அனைவரும் இதனால் பயன்பெறுங்கள். கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கின்ற இந்த புனிதமான ஸ்ரீமடத்திற்கு அனைவரும் வாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.